ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் இந்த டேபிள் வந்து பாருங்கள், என்ன சீரியல் நம்பர், அது என்ன சப்சிடியில் வருது, என்ன லாங்குவேஜ் வந்து அவங்க அதாவது ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சீரியல் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சீரியல் நம்பர் 9 சென்னை, நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கோட்டாக்கு 172 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 31 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 51 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 2 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 29 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 285 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இது நம்ம சென்னை ரீஜனுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த சப்சிடரியில் வர அந்த கேட்டகரிக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இந்தியா முழுவதும் பாருங்கள் கிட்டத்தட்ட 5000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 4987 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னை ரீஜனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 285 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிளாஸிஃபிகேஷன்னா குரூப் சியில் வருது. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 3ல் வந்து வருது. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டொமக்கல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது இந்த 3 விஷயத்த வந்து பார்த்துக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக டொமைக்கல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் கண்டிப்பாக வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா டிசரேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லலை. சரிங்களா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ டிசரேபிள் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 17 ஆகஸ்ட் 2025 கணக்குப்படி. சரிங்களா? இது 27 வயசு இல்லையா அப்பர் ஏஜ் லிமிட்டு, அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த தெளிவாக செக் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்டில் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது சர்வீஸ் லயபிலிட்டி உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது. இப்போ ஸ்டேட் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க. சென்னை ரீஜன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா? தேவைப்பட்டால் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ கேண்டிடேட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ எங்கே போஸ்டிங் போட்டாலும், இந்தியாவில் எங்கே போஸ்டிங் போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கா அப்படின்றத ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜ். டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமு 100 மார்க் இருக்கும். 1 ஹவர் எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகேங்களா? ஸோ ரைட்டிங் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து இதுக்கும் 1 ஹவர் எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 50 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட்லேயும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 அதாவது 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்களாம். சப்போஸ் நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 30யும், ஓபிசிக்கு வந்து 28ம், எஸ்சி எஸ்டிக்கு 25ம், இடபிள்யூஸ்க்கு 30யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டயர் 1 அந்த எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அப்புறம் டயர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. டயர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வேக்கன்சி அடிப்படையில் ஓகேங்களா, ஒரு வேக்கன்சிக்கு 10 நபர் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் டயர் 2க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் டயர் 2 எக்ஸாம் வந்து நேச்சுரலாக குவாலிஃபை ஆகிறது தான். அதாவது 50 மார்க்கு நீங்கள் அவுட் ஆஃப் 20 எடுத்தாலே போதும். அவுட் ஆஃப் 50க்கு 20 எடுத்தாலே போதும், நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 1, டயர் 3 இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் அன்டீசன்ட் அதுவும் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு முக்கியமான தேதிகள் ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 27 ஜூலை அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 17 ஆகஸ்ட் 2025 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 19 ஆகஸ்ட் 2025 சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று MHA வெப்சைட், இன்னொன்று NCS வெப்சைட் ஓகேங்களா. ஸோ 2 வெப்சைட்டில் ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏதாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துட்டே வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஃபீஸ் வந்து இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் 550 ரூபா அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை வந்து பாருங்கள். அதே போல் யூஆர் மேல் கேண்டிடேட்டில் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த ரெக்கமெண்ட் ஃபீஸ் வந்து 550 ரூபா இல்லையா, ரெண்டுமே சேர்த்து 650 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து SC ST கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 100 ரூபா வந்து பே பண்ணுற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது SC ST கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட் சரிங்களா. எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 100 ரூபா மட்டும் பே பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், 550 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த 100 ரூபா வந்து பே பண்ணணும், ப்ளஸ் அந்த ப்ராசஸிங் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 650 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் பே பண்ணுறத தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் பேமெண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது பே பண்ணுறது. ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது SBI செலான் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு 19 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை SBI பிரான்ச்சில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் சரிங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. க்ளோசிங் டேட் வந்து 17 ஆகஸ்ட் தான். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 19 ஆகஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்கள் டயர் 2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளரேஷன் ஆச்சுன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வச்சுக்கணும், ஒரிஜினல் வித் அட்டஸ்டட் காப்பீஸ் ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியும் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட்டாச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.